ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஒரு ஹாப்பியான அப்டேட் மார்னிங்கே வந்துச்சு. அக்ஷயா சிஸ்டருடைய ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க பிரதருடைய மெசேஜ் மார்னிங் தான் பார்த்தேன் கமெண்ட் செக்ஷனில். நேத்திக்கு வந்து அவங்க பண்ண கமெண்ட்டில் வந்துட்டு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதில் இருந்து தான் எனக்கு வந்து மனசே சரியில்லாமல் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அவருடைய கமெண்ட் எதுவுமே வராததுனால ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைண்ட். ஈவன் நம்ம அவங்கள பார்த்தது கிடையாது, பட் இருந்தாலும் டெய்லி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். டெய்லி ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். பட் சடனாக அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூ அண்ட் அவங்க பிரதர் சொன்னதெல்லாம் கேட்டு என்னால் முடியல, உண்மையாகவே டவுன் ஆகிட்டேன்னு தான் சொல்லுவேன். பட் இன்றைக்கி மார்னிங் ப்ரேயர்ஸோடவே எந்திரிச்சு இப்போ தான் அந்த கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது அவங்க பர்ஸ் வந்து இப்போ நார்மலாக இருக்குது, ஹெவி ஷாக் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களால பேச முடியலையாம். ஆனாலுமே வந்துட்டு ஒரு 5 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே இப்போ வந்திருக்கு. கன்ஃபார்மாக அவ்வளோ பேர் அவங்களுக்காக ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பிக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ வார்த்தைகள் சொல்லி அவரையுமே வந்து நம்பிக்கையோடு இருங்க, பேசிக்கிட்டே இருங்க அக்ஷயா கிட்டன்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து அந்த கமெண்ட்டில் பார்த்து நானுமே வந்து திகைச்சு போயிட்டேன். கண்டிப்பாக இந்த 5 days டைமுக்குள்ளே அவங்களுக்கு மிராக்கிள் நடந்து அந்த சர்ஜரி முடிச்சு மீண்டும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரேயர்ஸ் வச்சுக்கிட்டே இருப்போம். கடவுள் கண்டிப்பாக பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன், பட் அந்த கமெண்ட் பார்த்து கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த 5 நாளுக்குள்ளே அவங்க வந்து இன்னும் நல்ல பெட்டர் ஹெல்த் வந்து அவங்களுக்கு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு ஒன்ஸ் அகைன் நான் ப்ரேயர்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி முக்கியமான நாள், எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் இருக்குது. அதுக்கான ஸ்டேஜ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய சுவாமி அவர்கள் நம்ம மகாநதி டீம் வந்துட்டு அங்கே ரீச் ஆகிடுவாங்க போல். அண்ட் பிளாக் ஷிப் அவார்ட்ஸ் இன்றைக்கி கிடையாது, 1 month கழிச்சு தான் அதுவுமே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எஸ்டே லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். எஸ்எஸ் மியூசிக் ரிலேட்டடாக எந்த அப்டேட் கிடைச்சாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.